கடந்த வாரத்தில் நாம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்கிறதான வரங்களை குறித்து பேச ஆரம்பித்தோம். கடந்த வாரம் நாம் 2 வரங்களை மட்டும்தான் பேச முடிந்தது. இன்றைக்கு நாம் இன்னொரு 3 வரங்களை அந்த பகுதியிலிருந்து நாம் பேச போகிறோம். அதற்கு முன்பதாக நாம் அந்த வசனங்களை வாசித்து விடலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியெனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்பட்டிருக்கிறது. இவைகளை எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்தளிக்கிறார். கடந்த முறை நாம் பேசும் பொழுது இந்த 7வது வசனத்தையும் 11வது வசனத்தையும் முதல்ல நம்ம சொல்லி காமிச்சோம். ஆவியானவருடைய அனுக்கிரகம், தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், வெளிப்படையாக செயல்படுகிற ஆவியானவருடைய அந்த செயல்திறன் என்பது ஒவ்வொருவனுக்கும் பொதுவான பிரயோஜனத்திற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் சொல்லி 11வது வசனத்தில் இவைகளை எல்லாம் ஒரே ஆவியானவர் நடப்பிக்கிறார், அவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்கிறார். இது ரொம்ப முக்கியமான காரியம். இதை நாம் மனதில் வைத்தே இந்த பகுதிகளை சிந்திக்கணும். ஏன்னு சொன்னால், கொரிந்து சபையின் பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பிரிவினை. ஆனால் இங்கே அவர் சொல்லுகிறார், ஆவியானவருடைய வரங்கள், அதனுடைய செயல்பாடுகளில் வித்தியாசங்கள் இருந்தாலும் அவைகளை தருகிறவர் ஒருவரே, ஒரே ஆவியானவர். அப்போ இவர் இங்கே சொல்ல விரும்புகிற காரியம் என்ன? இது தொடர்ந்து நம்ம அடுத்து வரக்கூடிய பகுதிகளிலும் வருகிற வாரங்களில் நாம் சிந்திப்போம். சரீரத்தில் அவயவங்கள் வெவ்வேறாக இருந்தாலும் அந்த அவயவங்கள் அனைத்தும் அந்த சரீரத்தினுடைய தேவைக்காக, அந்த சரீரத்தினுடைய நலனுக்காக, வளர்ச்சிக்காக, சந்தோஷத்திற்காக எல்லாம் இணைந்து செயல்படுகிறது போல சபையிலும் இந்த வரங்கள் எல்லாம் இணைந்து ஒற்றுமையாக செயல்பட வேண்டியது அவசியம் என்பதுதான் இந்த வரங்களை குறித்து பவுல் சொல்லுகிறதுடைய மிக மிக அடிப்படையான நோக்கம். கடந்த வாரத்தில் நாம் அந்த 2 விஷயம், ஞானத்தை போதிக்கும் வசனமும் அறிவை உணர்த்தும் வசனமும் ஆகிய 2 காரியங்களை பார்த்தோம். இந்த முறையும் நாம் ஒரு 3 விஷயங்களை தான் பார்க்க முடியும்னு நான் நம்புகிறேன். ஆகவே நாம் இன்றைக்கு கவனத்தில் எடுத்துக்கொள்ள போகிறது 9வது வசனமும் 10ஆம் வசனத்தின் துவக்கமும். இந்த 3 வரங்களும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படுகிறது போலவே நாம் பார்க்க முடிகிறது. அதனால் இந்த 3ஐ நாம் இணைத்து சொல்லலான்னு நினைக்கிறேன். அப்போ 9வது வசனத்தை கவனிங்க. வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே, நான் கடந்த முறை சொன்னது போல ஆவியினாலேயே, ஒரே ஆவியானவர், அந்த பரிசுத்த ஆவியினாலேயே, இவை எல்லாம் ஆவியானவராலேயே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் வச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும். இப்ப விசுவாசம் என்கிற ஒரு வரம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். ஆவியானவர் தரக்கூடிய வரமாகிய விசுவாசம். பொதுவா விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் பிரியமாய் இருக்க முடியாது. ரட்சிப்புக்கு ஏற்ற விசுவாசம் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது 9வது வசனத்தில் சொல்லுகிறார், கிருபையினாலே
விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே, இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் மேன்மை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டானதல்ல. அப்ப ஒரு மனிதன் விசுவாசம் இல்லாமல் ரட்சிக்கப்பட முடியாது. தேவனுடைய கிருபை, அந்த கிருபையின் அன்பளிப்பை நான் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளுகிறேன். இது எல்லா விசுவாசிகளுக்கும் பொருத்தமான ஒன்று. ரோமர் 10:17 கூட அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த ரட்சிப்பிற்கான அடிப்படைன்னு சொல்லும் பொழுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இது எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம். விசுவாசிகள் அனைவரும், கிறிஸ்தவர்கள் அனைவருக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் விசுவாசம். இதே விசுவாசம் எல்லோருக்கும் பொதுவான அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய அதே கட்டத்தில் கலாத்தியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியின் கனியை சொல்லும் பொழுது கூட அந்த ஆவியின் கனியின் வரிகளில், அதனுடைய லிஸ்டில் விசுவாசத்தையும் கொண்டு வருகிறார். ஆனால் கலாத்தியர் 5:22-23 அங்கே வரக்கூடிய விசுவாசம் என்கிற வார்த்தையை உண்மை, ஃபெய்த்ஃபுல்னஸ் என்று விளக்குவது தான் சரியாக இருக்கும். ஃபெய்த்ஃபுல்னஸ், இந்த ரெண்டு வார்த்தையும் கிரேக்க மொழியில் ஒரே வார்த்தையாகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. சரி, அப்போ இது ரட்சிப்புக்கு ஏற்ற ஒரு சத்தியம். விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் தேவனிடத்தில் வர முடியாது. விசுவாசம் இல்லாமல் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் அல்லது உண்மை என்கிற ஒரு ஆவிக்குரிய கனி இருக்கிறது. இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இது ஒரு வரமாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த வரத்தை குறித்து நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுலே அடுத்த அதிகாரத்தில் ஒரு வாசகத்தை தருகிறதை நாம் பார்க்க முடியுது. ஆக்சுவலாக 13ஆம் அதிகாரம் அன்பின் மேன்மையை சொல்லக்கூடிய நிலையில் அவர் ஒரு விஷயத்தை கொஞ்சம் அதிகப்படுத்தி, நான் இப்படியெல்லாம் இருந்தும் எனக்கு அன்பு இல்லைன்னு சொன்னால் நான் ஒன்றும் இல்லை என்பதை சொல்ல வரக்கூடிய வகையில் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளில் ஒரு வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மலைகளை பெயர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாயிருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றுமில்லை. மலைகளை பெயர்க்கத்தக்க சகல விசுவாசம். அப்போ நாம இங்கே விசுவாசம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சாதாரணமாக எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிற, அதாவது விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும் என்கிற பொதுவான அந்த விசுவாச அளவை விட ஒரு படி மேலே சென்று சிலர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலும் தேவனால் தனக்கு அற்புதம் செய்ய முடியும் என்கிறதை அவர்கள் அதிகமாய் நம்பக்கூடிய அந்த நம்பிக்கை, இந்த நம்பிக்கை இது ஒரு அசாதாரணமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட நம்பிக்கை. இந்த நம்பிக்கையை இறைவனே தருகிறார். அதனால தான் அது வரம் என்று சொல்லி இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த காலகட்டத்தில் அவருடைய சீஷர்கள் ஒரு விசை ஒரு அசுத்த ஆவியை அவர்களால் துரத்த முடியாமல் போயிடுச்சு. அப்படி துரத்த முடியாமல் போனப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. சீஷர்கள் தனியாக வந்து மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 19வது 20வது 21வது வசனங்களில் இந்த வார்த்தை வருகிறது. சீஷர்கள் இயேசுட்ட வந்து கேட்காங்க, அதை துரத்தி விட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று? இயேசு என்ன பதில் சொல்றாரு பாருங்க. உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் சொல்லிட்டு சொல்றாரு, கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போகும்.
உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது எவ்வளவு பயங்கரமான ஒரு வார்த்தை பாருங்கள். அவர் சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா போதும். கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்படியே நடக்கும். குறிப்பா இவ்விதமா சொல்லி முடிக்கிறார், உங்களாலே கூடாத காரியம் ஒன்றும் இராது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்கிற வார்த்தையை நாம் எல்லோரும் சொன்னாலும், இந்த விசுவாச வரத்தை உடையவன் தன்னுடைய சுய பலத்தினாலே அல்ல, கர்த்தருடைய பலத்தை மற்றவர்கள் நம்புகிறதை விட ஒரு படி மேல போய் அவன் நம்புகிறான். அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஆவியானவரே அவனுக்குள் ஈவாக வைக்கிறார். அதான் வரும். அதை நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது ரொம்ப அவசியம். பைபிளில் நம்ம நிறைய உதாரணங்களை சொல்ல முடியும். நான் நம்முடைய காலம் கருதி நான் 1-2 உதாரணங்களை மாத்திரம் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் யாக்கோபு நிருபத்தில் வாசிக்கிறோம். அவனை குறித்து சொல்லும் பொழுது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. இப்போ நான் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, எலியா ஆகாபுக்கு முன்னால போய் நின்னுட்டு, நான் சொல்லுகிற இந்த காலங்களை அல்லாமல் இந்த ஊர்ல பனியோ மழையோ பெய்யாது என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன்ட்டு போயிட்டான். இப்ப கர்த்தர் தானே அதை சொன்னாரு, கர்த்தர் தானே இது நடக்காது என்று சொன்னார். கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் இங்க வசனம் சொல்லுகிறது, அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இது நமக்கு எதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அவருடைய வார்த்தை, இந்த வேத புத்தகம், இந்த வேதத்தின் வார்த்தைகள் நம்முடைய கருத்தான ஜெபமாய் மாற வேண்டும். நீங்க அதே பகுதியில் தொடர்ந்து வாசித்தீங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு, அவன் மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. பழைய ஏற்பாட்டில் வேறு சில இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். யோசுவா யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் யுத்தத்தில் பெரிய ஜெயத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஆனால் சூரியன் அஸ்தமிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டாகிறது. அப்போ யோசுவா என்ன செய்கிறார்? யோசுவாவின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 12 முதல் 14 வரைக்கும் உள்ள பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் சூரியனுக்கும் சந்திரனுக்கும் கட்டளை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அவன் கர்த்தரை நோக்கி பேசிவிட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னால சொல்றான், சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். என்ன நடக்கு? ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரி கட்டு மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரன் நின்றது. அப்படி சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்றாங்க, இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்ட அந்த நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய சீசருக்கு என்ன வாக்கு பண்ணினார்னா, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியையை தானும் செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு அதோட நிறுத்தல, இதை பார்க்கிலும் பெரிய காரியங்களையும் செய்வான். இங்கே யோசுவாவை குறித்து சொல்லும் பொழுது
கர்த்தர் ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்ட அந்த நாளை ஒத்த நாள். அதற்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும் இல்லை. அதாவது அந்த புஸ்தகத்தை எழுதினவர் அந்த எழுதின காலம் வரைக்கும் அதற்கு முன்னும் அப்படி கேள்விப்பட்டதில்லை, அதற்கு பின்னும் அப்படி கேள்விப்பட்டதில்லை என்று எழுதி முடித்திருக்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய அருட்கொடை என்னன்னா, விசுவாசம் என்கிற வரம். விசுவாசம் என்கிற வரம். இன்னும் நான் நிறைய விஷயங்களை சொல்ல முடியும். இன்றைக்கு விசுவாசம் தவறான காரியங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. செழிப்பை மேன்மைப்படுத்துகிறதற்காக அநேகர் விசுவாசத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. ஒரு காலத்தில் இது ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சு. உங்களுக்கு இந்த கார் வேணுமா, நீங்கள் அங்கே போய் அந்த காரை தொட்டு கிளைம் பண்ணுங்க, அதை கிளைம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதை எடுத்துக்கோங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, நம்முடைய செல்வ செழிப்பாக்காக மாத்திரம், நம்முடைய இம்மையின் வசதியை பெருக்கிக் கொள்வதற்காக மாத்திரம் விசுவாச வரம் கொடுக்கப்பட்டிருக்குது என்று சொன்னால், அது மிகப்பெரிய முட்டாள்தனம், மிகப்பெரிய மதியினம் என்று தான் நாம் சொல்ல வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இந்த விசுவாசத்தினுடைய செயல்பாடுகளை சொல்றாங்க. அதாவது இது பொதுவாக எல்லோருக்குள்ளும் இருக்கக்கூடிய விஷயம். எபிரேயர் 11 உண்மையிலே எபிரேயர் 11 நம்ம 11 தனியாக மட்டும் பார்க்கக்கூடாது. எபிரேயர் 11னுடைய முழுமையான சித்திரத்தை நாம் உணரணும் அப்படின்னு சொன்னால் எபிரேயர் 10லேயே ஆரம்பிக்கணும். எபிரேயர் 10ல் எங்கேருந்து நீங்கள் வாசிக்கணும்னா 36வது வசனத்திலிருந்து வாசிக்கணும். 36வது வசனத்தில் நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இங்கிருந்து வாசிக்கணும். அப்புறம் சொல்லுகிறார், வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போனானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது என்கிறார். அடுத்து சொல்லியிருக்கு, நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவராயிராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களா இருக்கிறோம். அங்கிருந்து ஆரம்பிக்கணும். அப்போ விசுவாசத்தினால என்ன செஞ்சாங்க? மகத்துவமான காரியங்கள் எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் இந்த விசுவாசம் 2 விதமான கிரியைகளை வெளிப்படும். சில நேரத்தில் நாம் பரவசம் மூட்டக்கூடிய நிலையில் நினைக்கக்கூடிய அரும்பெரும் காரியங்களை மாத்திரம் விசுவாசம் சொல்கிறோம். கர்த்தருக்காக பாடுபடக்கூடிய சூழல் வரும் பொழுது அதை சந்தோஷமாய் சகிப்பதும் விசுவாசம்தான் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எங்கே இருக்குது அப்படி? நீங்கள் 11ஆம் அதிகாரம், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 38வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியை பார்த்தீங்கன்னா சொல்லி, விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருக்குக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலம் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியர்களின் சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பண்ணினார்கள். இதுவரைக்கும் நமக்கு ரொம்ப பரவசமா இருக்கு. இதெல்லாம் தான் நமக்கு வேணும். ஏ அப்பா, எவ்வளோ பெரிய மகத்துவமான காரியங்கள்! இதுதான் விசுவாசம். இது நாணயத்தின் ஒரு பகுதி, அவ்வளவே. நாணயத்தின் மறுபகுதியை வாசிக்கிறேன், கவனிங்க. வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இதுவும் விசுவாசம்தான். இன்னைக்கு இந்த விசுவாசத்தை பேச போனால் விவரம் இல்லாத முட்டா பய அப்படிங்கிறாங்க. அவனுக்கு விவரமே கிடையாது, அதனால அப்படி பேசுகிறான். ஆண்டவர் அப்படியெல்லாம் இருக்கணும்னு சொல்லவே கிடையாது. இது வேற கூட்டத்துக்கு, நமக்கு கிடையாது.
என்றெல்லாம் பேசுகிறார். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். இதுவும் விசுவாசம்தான். கல்லறி உண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள். இதுவும் விசுவாசம்தான். பட்டய கருக்கினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறியாட்டு தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். என் வேதம் சொல்லுகிறது. இதுவும் விசுவாசம்தான். நமக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா தெரிகிற, டாம்பீகமா ஆடம்பரமா மேன்மையா தெரிகிறதா விசுவாசம் நினைக்கிறோம். இல்லை, நான் சொல்றேன், மேல இருக்கக்கூடிய ஜெயம், வெற்றி, வாயடைக்கிறது, உக்கிரத்தை அவித்து போடுறது, பலம் கொள்ளுகிறது, இதை விட ஒரு மடங்கு அதிக விசுவாசம் வரம் இருந்தால்தான் எதிர்மறையான சூழலில் கர்த்தரை மகிமைப்படுத்த முடியும். சாதாரண மகிமைப்படுத்த முடியாது. 38வது வசனம், உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். பிரியமானவர்களே, இதுவும் விசுவாசத்தின் மறுபக்கம். 2 பக்கத்தையும் நம்ம கவனிக்கணும். இதை ஒரு பக்கத்தை மாத்திரம் வச்சுட்டு நம்ம போயிட முடியாது. அது சரியா இருக்காது. ஸ்தேவானை பாருங்க. ஸ்தேவான் ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் தன்னை ஒப்பு கொடுத்த முதல் இரத்த சாட்சி. அந்த ஸ்தேவானை குறித்து நமக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம், ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களை செய்தான். விசுவாசத்தினாலே அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் செய்த அதே ஸ்தேவான் உபத்திரவத்திற்கும் தன்னை அர்ப்பணித்தான். அதையும் அவன் விசுவாசத்தினாலே தான் செய்தான். அந்த விசுவாசத்தின் விளைவாகத்தான் அவனுடைய அந்த மரண நேரத்தில் இருக்கக்கூடிய காட்சி வேதம் ரொம்ப அழகா அதை பதிவு செய்திருக்கிறது. நான் சொல்லுவேன், இவன் கண்களை திறந்து கொண்டே கர்த்தருடைய மகிமையை பார்த்தான். கண்ணை திறந்து கொண்டே தன்னுடைய பூத கண்களாலேயே ஆண்டவருடைய மகிமையின் காட்சியை பார்த்தான். ஏனென்று சொன்னால் அவ்வளவு உக்கிரமான சூழலை அவன் கடந்து போக வேண்டியிருந்தது. நான் சொல்றேன், இது விசுவாசத்தின் வரம். பிரியமானவர்களே, முதல் நூற்றாண்டில் மாத்திரமல்ல, இன்றைக்கும் சில பரிசுத்தவான்கள் தங்கள் விசுவாசத்திற்காக தங்கள் உயிரையே கொடுக்கிறதற்கு தயாராக இருக்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இது ஆவியானவர் கொடுக்கிற வரம். சில நேரத்தில் எனக்கு நானே இந்த கேள்வியை கேட்டிருக்கேன். நீங்கள் கேட்டிருக்கிறீங்களான்னு தெரியாது. சிலருடைய சாட்சிகளை, சிலருடைய வாழ்க்கை சூழல்களை எல்லாம் படிக்கும்போது அல்லது அவர்கள் சொல்ல கேட்கும்போது, நாம் அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா நாம் உண்மையிலேயே இதை எப்படி அணுகி இருப்போம்? சில நேரம் கர்த்தருக்குள்ளே இருந்திருப்போமா? இவ்வளவு கடினமான சூழல்கள். அதுக்கு காரணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட விசுவாசத்தின் அளவு. பிரியமானவர்களே, வரங்கள் எந்த நிலையிலையும் என்னுடைய மேன்மையை பார்த்தீங்களா, நான் எவ்வளோ பெரிய பவர்ஃபுல்லான ஆள் அப்படிங்கிற காட்டுறது கிடையாது. வரங்களுடைய அடிப்படை நோக்கமே அதை தந்தவர் கர்த்தர். அந்த வரத்தை வைத்து நான் அவரை மகிமைப்படுத்துவேன் என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, நாம் 1 கொரிந்தியர் 12க்கு திரும்ப வந்துடலாம். அந்த ஆவியினாலே வேறொருவனுக்கு விசுவாச வரம் கொடுக்குறாரு.
தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமளிக்கும் வரங்களும், குணமாக்கும் வரங்கள். இந்த இடத்துல கிஃப்ட்ஸ் ஆஃப் ஹீலிங்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்கள். குணமாக்கும் வரங்கள் ப்ளூரல்ல அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அதனால சிலர் இதை எடுத்துக்கொண்டு என்ன சொல்றாங்க, ஒரு ஸ்பெசிஃபிக் சுகவீனத்தை உடையவர்களுக்கு இந்த வரத்தை பெற்றவர்கள் ஹீலிங் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக இந்த ஊழியர் இந்த காரியத்திற்கு விடுதலையை டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில் இந்த டெலிவரன்ஸ் இந்த பாஸ்டர் பயங்கரமாக பண்ணுவார், இந்த குறிப்பிட்ட வியாதி உள்ளவர்களுக்கு இவர் ஜெபம் பண்ணுறது விடுதலை கிடைச்சிரும் என்றெல்லாம் சொல்லுகிறதை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சில நேரம் அவங்க அப்படிப்பட்ட விசுவாச அளவில் வளர்ந்து அப்படிப்பட்ட விசுவாச நிலையில் இருந்து அவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தினால் அதில் தவறு ஒன்றுமில்லை. எல்லாவற்றிலும் உண்மையும் உத்தமமும் இருக்க வேண்டும், கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். ஆனால் அநேக நேரங்களில் குணமளிக்கக்கூடிய வரங்களை பொதுவாக செயல்படுத்தி குணமளிக்கும் கூட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி கூட்டங்கள் நடத்தப்படுகிற நேரங்களில் அநேக நேரங்களில் உண்மையிலேயே அது அப்படித்தான் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அது ரொம்ப கம்மியாக இருக்கிறது. அநேக நேரங்களில் சொல்லப்படுகிற சாட்சிகள் உண்மையான சாட்சிகளா என்கிற கேள்விகள் எழும்புகிறது. பல நேரங்களில் அந்த ஒரு பரவசத்தில் நான் சுகமாயிட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதே பிரச்சனையில் இருக்கிறவர்கள் எல்லாம் குறித்து நாம் கேள்விப்படுறோம். நான் எந்த விதத்திலும் இந்த வரத்தை மட்டுப்படுத்தவில்லை. ஆனால் வரங்களின் செயல்பாடுகள் என்பது ஏதோ பப்ளிக் மீட்டிங்கில் நடத்துகிறதற்காக கிடையாது. பப்ளிக்கில் கர்த்தர் செயல்படுகிறார், இல்லைன்னு நான் சொல்லலை, மறுக்கலை. ஆனால் இவை எல்லாம் சபையினுடைய வளர்ச்சிக்காக செயல்படுத்தப்பட வேண்டியது. அதனால் எனக்கு இந்த சுகமளிக்கும் கூட்டங்கள் அப்படின்னு நடத்துறதுலேயே எனக்கு கேள்வி இருக்குது. இன்றைக்கு நிறையா கூட்டங்கள் குறைஞ்சி போயிடுச்சு. அதுக்குன்னு நாம் பர்டிகுலராக கூட்டம் நடத்தணும் அப்படின்னு எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் நினைக்கிறேன் பைபிள் அதற்கான ஆதாரங்கள் ரொம்ப கம்மி. இயேசு கிறிஸ்துவனிடத்துல அவர் சிலர் சுகமாக்கினாருங்கிறனால அவரிடத்துல சுகம் பெறுகிறதற்காக அநேகரை கூட்டி கொண்டு வந்தாங்க. ஆனா அவர் ஊழியத்தை செய்து கொண்டே அதை செஞ்சார். எங்கேயுமே தனியா போய் எல்லாம் வாங்க, நான் அன்னைக்கு எல்லாருக்கும் சுகம் கொடுக்க போறேன், எல்லாம் வாங்க, அதுவல்ல. அவர் செய்தியை சொன்னார், செய்தியை சொல்லுகிற வேலையில் இதை செயல்படுத்தினார். இன்றைக்கும் நாம் செய்திக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்றைக்கி அநேகருடைய வாழ்வில் ஊழியங்களில் செய்திக்கு முக்கியத்துவமே இல்லைன்னு போயிடுச்சு. நமக்கு மேலோட்டமான செயல்கள், கிரியைகள், வெளியே டாம்பீகமாக தெரியக்கூடிய விஷயங்களைத்தான் நாம் முக்கியப்படுத்துகிறோமே ஒழிய செய்திக்கு, கர்த்தருடைய வசனத்திற்கு, அந்த வசனத்தினுடைய பிரஸ்தாபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பது குறைஞ்சி போயிடுச்சு. சரி, இது என்னுடைய மனதின் பாரம், அதனால் அதை சொன்னேன். இப்போ இந்த குணமளிக்கிற வரங்கள் எவ்வாறு செயல்படுகிறது அப்படிங்கிறத நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா சில ஊழியர்களுடைய வாழ்வில் செயல்பட்டதை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இயேசு கிறிஸ்து மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தா 25ஆம் வசனத்திலிருந்து 30ஆவது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில் ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருத்தியை குறித்து சொல்லியிருக்கிறது. அவள் அநேக வைத்தியர்களினால் ரொம்ப வருத்தப்பட்டவள். தான் காசு பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டா, ஆனால் அவளுக்கு சுகமே இல்லை, ரொம்ப வருத்தம். அப்படிப்பட்ட நேரத்தில் அவர் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறாள். இயேசுவை குறித்து கேள்விப்பட்டப்போ அவன் நினைக்கிறா, நான் அவருடைய வஸ்திரங்களையாகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். நான் அவர்கிட்ட போய் என் பிரச்சனை எல்லாம் வெளிப்படையாக எல்லா மக்களுக்கு முன்னால் நின்று சொல்லக்கூடிய அளவிற்கு எனக்கு தைரியமோ துணிவோ இல்லை, நான் வெட்கப்படுகிறேன். ஆகவே நான் என்ன செய்கிறேன், அவர் வஸ்திரத்தின் ஒரு பகுதியை தொட்டால் ஆகிலும்
என்ன செய்கிறா? ஜன கூட்டத்திற்கு இடையிலே பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டாள். வேதம் சொல்லுகிறது, உடனே அவளுக்கு விடுதலை. உடனே வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை தன் சரீரத்தில் அவள் உணர்கிறாள். ஒரு பெரிய அற்புதம். இன்ஸ்டன்டேனியஸா நடக்கு. உடனே அவளுக்கு நடக்கிறது. இப்போ அவள் ஆரோக்கியம் அடைந்ததை உணர்ந்த அதே வேளையில இயேசுவும் தமக்குள் ஒரு காரியத்தை உணர்கிறார். அவள் உடனே சுகமடைந்ததை உணர்கிறாள், வேதனை நீங்கினதை உணர்கிறாள். இவர் தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிகிறார். அறிந்துட்டு சொல்ல, என் வஸ்திரங்களை தொட்டது யார்? அப்ப அந்த பெண்மணி நடுங்கி அவர் சமூகத்துக்கு முன்னால வந்து விழுந்து அவ பிரச்சனையெல்லாம் அவருக்கு சொல்லுகிறாள். அப்ப அவர் அவளை பார்த்து சொல்றார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. சில இடங்களில் ஆண்டவருக்கு பர்டிகுலரா இந்த குணம் அளிக்கக்கூடிய செயல் வெளிப்பட்டதாகவே கூட வசனம் சொல்லுகிறது. லூக்கா சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அப்பொழுது பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதாக கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று. ஸ்பெசிபிக்கா குணமாக்கும்படியான கர்த்தருடைய வல்லமை விளங்கிற்று என்று நாம் வாசிக்கிறோம். நாம் நடபடிகள் புஸ்தகத்தில் பேதுருடைய நிழல் பட்டாகிலும் சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற நிலையில் வந்தவர்களை குறித்து பார்க்கிறோம். அதே அப்போஸ்தலர் பின்பகுதியில் பவுலுடைய ஹேண்ட்கர்ச்சிப், அதன் மூலம் அற்புதங்களை பெற்றவர்களை எல்லாம் குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கணும். குணமாக்குற வரங்கள் இது சர்க்கஸில் ஷோ காட்டுகிறதற்காக கொடுக்கப்பட்ட வரம் அல்ல. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அதை பலரும் பல விதத்தில் கேலி கூத்தாக்கக்கூடிய நிலையிலெல்லாம் இந்த வரங்களை அவர்கள் மிஸ்யூஸ் பண்ணுறதை நம்ம பார்க்க முடிகிறது. எந்த வரமும் தவறான உபயோகத்திற்காக கொடுக்கப்படவே இல்லை. ஆண்டவர் கொடுத்த வரங்களை அவர் விரும்புகிற வழியில், அவர் விரும்புகிற நேரத்தில் செயல்படுத்தணும். ஒரு இடத்துல ஒரு மாதிரி காரியம் நடந்து விட்டால் அதை போலவே என் வாழ்க்கை முழுவதும் நடக்கணும்னு நினைக்கக்கூடாது. ஆவியானவருடைய நடத்துதலுக்கும், ஆவியானவருடைய உந்துதலுக்கும், ஆவியானவர் வெளிப்படுகிற விதத்திற்கும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அவர் ஒரே மாதிரி செயல்படுவார் நம்மளா நமக்குள்ள ஒரு கற்பனை போட்டுக்கிடக்கூடாது. இது குணமளிக்கிற வரங்களுக்கு மாத்திரமல்ல, எல்லா வரங்களுக்கும் பொருந்தும். மூன்றாவதாக இதை மாத்திரம் நம்ம சொல்லி நிறைவு செய்யலாம். 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் முன்பகுதி, வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தி. இந்த வரமும் விசுவாச வரத்தோடும் குணமாக்குகிற வரங்களோடும் இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வரமாகத்தான் நான் பார்க்கிறேன். நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் ஸ்தேவானை குறித்து சொன்னோம். அவன் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் ஜனங்களுக்கு முன்பதாக நடப்பித்தான் என்பதை நம்ம பார்த்தோம். இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியின் வீட்டில் பிரசங்கம் பண்ணும்போது அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அந்த வார்த்தையை கவனிங்க. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். விளைவு என்ன?
தேவன் அவரோடு கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆவியின் நிறைவு வல்லமையின் வெளிப்பாடு. அதனுடைய வெளிப்பாடு என்ன? நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திரிந்தார் என்று வேதத்தில் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கொரிந்து சபையார் இடத்துல பேசும் பொழுது, அந்த முதல் புத்தகத்தில் துவக்க அதிகாரங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, அவருடைய ஊழியத்தில் எப்படி இந்த வல்லமை வெளிப்பட்டது என்பதை பேசுறார். அதுல குறிப்பா 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் உள்ள பகுதியில தனக்கு இருக்கக்கூடிய பலவீனத்தையும், அப்படிப்பட்ட பலவீனத்திற்கு மத்தியில் பரிசுத்த ஆவியானவருடைய பலம் எப்படி கிரியை செய்தது. ரொம்ப அற்புதமான ஒரு வேத பகுதி. சில நேரங்களில் நமக்கு பலவீனங்கள் இருக்கிறது, நமக்கு நெருக்கடிகள் இருக்கிறது. ஆனால் நம்முடைய பலவீனங்களுக்கு மத்தியில் ஆவியானவருடைய கிரியை மகத்துவமாக இருக்கிறதை உணரக்கூடிய விதத்தில் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்கறது ரொம்ப ஆசீர்வாதமானதாக இருக்கும். அல்லாமலும் நான் பலவீனத்தோடும் பயத்தோடும் மிகுந்த நடுக்கத்தோடும் உங்களிடத்தில் இருந்தேன். இதுதான் அவருடைய பர்சனல் கண்டிஷன். சொல்கிறேன், எனக்கு ரொம்ப பலவீனம் இருந்துச்சு, எனக்கு பயம் இருந்துச்சு, நான் ரொம்ப நடுக்கத்தோடு தான் உங்களிடத்தில் இருந்தேன். உங்கள் விசுவாசம் ஒரு மனுஷனுடைய நாணத்தில் நிற்க வேண்டும் என்று நான் விரும்பலை. உங்கள் விசுவாசம் தேவனுடைய பலத்தில் நிற்க வேண்டும். அதற்காக பலவீனமாக இருந்த நான், நடுக்கத்தோடு இருந்த நான், பயத்தோடு இருந்த நான், மனிதனுடைய ஞானத்தை சார்ந்து கொள்ளாமல் என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நயவசனிப்பு உள்ளதாயிராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாக இருந்தது. இந்த இடத்துல அவர் தன்னுடைய தனிப்பட்ட பலவீனம், தன்னுடைய தனிப்பட்ட பயம், தன்னுடைய தனிப்பட்ட கவலைகள், கலக்கங்கள் கர்த்தருடைய வசனத்தின் உறுதியை எந்த விதத்திலும் தடுத்து போடவில்லை என்பதை இங்க சொல்றார். அப்போ பலவீனங்களுக்கு மத்தியிலும் அற்புதங்களை செய்யக்கூடிய சக்தி வெளிப்படுகிறது என்பதற்கு இதெல்லாம் சில சான்றுகள். இந்த சக்தியினுடைய நோக்கம் என்ன? ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை பாருங்களேன். புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு. இதுதான் நோக்கம், இதுதான் நோக்கம். அற்புதங்களை செய்கிற சக்தியின் நோக்கம் என்னன்னா, இந்த பாஸ்டர் பெரிய பவர்ஃபுல்லான ஆளு அப்படிங்கிறதல்ல நோக்கம். அற்புதங்களை செய்கிற சக்தியின் நோக்கம் புறஜாதியாரை வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ண வேண்டும். இதான் நோக்கம். அப்ப அதுக்காக அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும், பார்த்தீங்களா, தேவ ஆவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை சொல்வதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிவதில்லை. இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தை கூட சொல்லிக்கிடணும். சிலர் சாட்சி சொல்லுகிறேன் என்கிற பெயரில் கர்த்தர் என்னை கொண்டு அதை செஞ்சார் இதை செய்தார் என்று சொல்லுகிற அந்த போர்வையில் கர்த்தர் செய்யாதைகள்லாம் கூட சேர்த்து சொல்லுவாங்க. அவங்க சாட்சி என்கிற பெயரில் அவங்க வாழ்க்கையில் கொஞ்சம் நடந்திருக்கும், ஆனால் அதை ரொம்ப மிகைப்படுத்தி ஊதி பெருசாக்கி சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், உண்மையிலே அதனால கர்த்தர் மகிமைப்பட போகிறதில்லை. இந்த அடையாளங்களை செய்கிற சக்தியின் நோக்கமே என்ன அப்படின்னா, இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, புறஜாதியாரை, ரட்சிக்கப்படாத மக்களை, கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாத மக்களை
கர்த்தரை அறிகிற அறிவுக்கு உள்ளாக கொண்டு வர வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் செய்ததை அவருடைய பலத்தினாலும் அவருடைய அடையாளங்களின் பலத்தினாலும் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை மாத்திரம்தான் நான் சொல்லுவேன். என்னை கொண்டு இதெல்லாம் நடப்பிச்சிருக்கலாமே அப்படிங்கிற என்னுடைய ஏக்கங்களை நடந்தது மாதிரி புருடா விடுறதுக்கு ஆண்டவர் என்ன அழைக்கல. நமக்கு தேவன் தந்தவைகளை வைத்துத்தான் தேவனை மகிமைப்படுத்தணும். நமக்கு இல்லாத ஃபேண்டசிய, நம்மளுடைய மனதின் அபிலாசைகளை சொல்லி அவரை மகிமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளதை வச்சு அவர் மகிமைப்படுத்துறது தான் அவருக்கு உண்மையான மகிமையை கொண்டு வருகிறதா இருக்க முடியும். சரி, இப்போ இந்த ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம். அப்போஸ்தலரை செனகரிப் சங்கத்தார் அழைத்து அவர்களை அடித்து, இனி நீங்க இந்த நாமத்தில் பிரசங்கம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அவர்களை ரொம்ப சிவியரா வார்ன் பண்ணி எச்சரித்து அனுப்புகிறார்கள். இப்போ ஒரு கூட்ட ஜனம் ஒரு வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவர்களிடத்துல அப்போஸ்தலர்கள் தங்களுக்கு நேர்ந்தவைகள், தங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் இதெல்லாம் சொல்றாங்க. இப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, இந்த சனகரிப் சங்கத்தை உடைச்சி நாசமாக்கிறோம் அப்படிலாம் ஜெபம் பண்ணல. ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் எழும்புகிற இவர்களை ஒண்ணுமில்லாம ஆக்கி போட்டுரும், முறித்து போடும், உடைத்து போடும். சில சொல்லாம ரட்சிப்பு இல்லைன்னா பட்சிப்பு அப்படிலாம் இல்லை. இவங்க என்ன ஜெபம் பண்ணாங்க? ஒரு கருத்தான ஜெபம். அந்த 44ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை பார்த்தீங்க. இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தலை தேவரீர் கவனித்து, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து என்ன செய்யணும்? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். நான் சொல்றேன், இன்றைக்கும் இந்த ஜெபம் செய்யப்பட வேண்டியது. இன்றைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர். இன்னைக்கு அவருடைய அற்புத அடையாளம் நின்று போயிருச்சு நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கும் அவரால் கிரியை செய்ய முடியும். இன்றைக்கு சபை இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும். என்ன ஜெபம் பண்ணணும்? உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படணும். இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்கள் அற்புதங்கள் நடக்கும்படி செய்யும், பிணியாளிகள் குணமாகும்படி செய்யும், உம்முடைய கரம் நீட்டப்படட்டும். எதுக்காக இதெல்லாம்? எதுக்காக? ஏதோ ஊழியர்களை தூக்கி வச்சு தூக்கி சுமந்து பல்லக்கில் தூக்கிட்டு போறதுக்காக கிடையாது. நோக்கம் என்ன? வசனத்தை முழு தைரியமாய் சொல்லும்படியான அனுகிரகம். நான் சொல்றேன், வசனத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற பலத்தோடு தைரியத்தோடு நம்ம சரியாய் பிரசங்கம் பண்ணும்போ இதெல்லாம் தானா நடக்கும். அடையாளங்கள் அற்புதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நடப்பிக்க வல்லவரார். ஏன்னா இதெல்லாம் அவர் சித்தத்தின்படியே பகிர்ந்து தந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம 3 விஷயங்களை பேசணும். அதே ஆவியினாலே வேறொருவனுக்கு விசுவாசம். விசுவாசம் என்பது சாதாரண எல்லோருக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை தேவையான ரட்சிப்புக்கேற்ற விசுவாசத்தை சொல்லவில்லை.
அப்படி ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை பெற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவர் மேலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவனே தரக்கூடிய ஒரு பலத்தினால் ஒரு அதிகமான பட்சத்தில் கர்த்தரை நம்பக்கூடிய ஒரு நம்பிக்கை, அதைத்தாங்க விசுவாசம் சொல்கிறாங்க, விசுவாச வரம்னு சொல்கிறாங்க. ரெண்டாவதாக நம்ம பார்த்தோம் குணமளிக்கக்கூடிய வரங்கள். மூன்றாவதாக அற்புதங்களை செய்கிற சக்தி. கர்த்தர் இன்றும் தம்முடைய வரங்களினால் செயல்பட்டு வருகிறார் என்பதற்கு இந்த வரங்கள் சாட்சி. இன்றும் அவர் ஜீவிக்கிறார் என்பதற்கு சாட்சி. ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தி ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற வரங்களை நாங்கள் இனம் கண்டு உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இவை எல்லாவற்றினுடைய நோக்கத்தை அறிந்தவர்களாய் அந்த நோக்கத்தை செயல்படுத்துகிற கிருபைகளை எங்களுக்கு தாரும். வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரம் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து ஆளுகை செய்து நடத்துவதாக மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.